என்ன சாவி போட்டு வண்டி ஆனாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தா வண்டி பேட்டரி வந்து டெத் ஆயிடுச்சுங்க. ஃபுல் டெட். சரி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சென்டர் ஸ்டாண்டு போட்டு கிக் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஃபஸ்ட் கிக் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னாக்கா நிறைய வாட்டி ஒரு 10 வாட்டி கிக் பண்ணியிருப்போம். ஸ்டார்ட்டே ஆகலை வண்டி. அதுக்கப்புறம் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னாக்கா பேட்ரி வந்து ஃபுல்லாக டெட் ஆகிருந்துச்சி. ஸோ என்ன ஆயிருக்குன்னு சொல்லிட்டு பேட்ரி கடையில் போய் சொன்னோம், இந்த மாதிரி செல்ஃப் ஈவினிங்கில் போட்டோன்னா எடுக்கலண்ணா அப்படின்ட்டு. அவங்க வந்து செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு சரி ஒரு 3 days கழிச்சு வாங்க அப்படின்னாங்க. 3 daysக்கு அப்புறம் பேட்ரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணியிருந்தாங்க. போய் பேட்ரி வேணும் வந்து அதுக்கப்புறம் வண்டி தள்ளி வண்டியோட ஷீல்டெல்லாம் கழட்டி பேட்ரி மாட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா மறுபடியும் அதே ஃபால்ட் ஆச்சு. சரி கொஞ்சம் நேரம் கிக் அடிச்சு ஸ்டார்ட் பண்ணி விட்டோம். அதுக்கப்புறம் ஹார்ன் அடிக்கலை. அதுக்கப்புறம் அண்ணா வந்து கட் அவுட்ரு செக் பண்ணிட்டு இல்லை கட் அவுட்ரு போயிடுச்சு அப்படின்னாங்க. சரி கட் அவுட்ரு ஹார்ன் வந்து டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் ஹார்ன் வந்து சவுண்டுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வண்டி ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்துச்சு. டஸ்ட்டு வாட்டர் வாஷ் பண்ணிட்டு பாருங்கள் இப்போ வண்டி எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ பாருங்கள் வண்டி எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இன்னும்